வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலைக்கே கெட் அவுட்டா? அண்ணாமலைக்கு கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது கெட் அவுட்டா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தாருங்க. அங்க இருந்து கேரளா போகிறதுக்காக விமான நிலையத்துல வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு குழு இருந்தது. நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அங்கே அண்ணாமலை வரல. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மோடி வர்றதுக்கே அண்ணாமலை வரலையோ, ரொம்ப கோபமா இருக்காரோ இப்படின்னு நினைச்சாங்க. செய்தியாளர்லாம் போய் வானதி சீனிவாசனை கேட்டபோது செக் பண்ணதாகவும் அந்த லிஸ்ட்ல பேர் இருந்தது, அவர் ஏன் வரலங்கிறது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுல என்னாச்சுன்னா, லிஸ்ட்ல இருந்து கூட அண்ணாமலை வரலையா அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு சீட்டு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க, அவர் கோபமா இருக்கிறது சரிதான், இப்படி எல்லாம் சோசியல் மீடியால தன்னோட கருத்துக்கெல்லாம் பதிவிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, லிஸ்ட செக் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல அண்ணாமலை பேரே இல்லைங்க. அண்ணாமலை பேரே இல்லாம எப்படி பண்ணாங்க? ஏன்னா அந்த ஊர்ல ஒரு முக்கியமான தலைவர், கோவை மாவட்டத்தில் முக்கியமான தலைவர், தமிழகத்திலேயே பாஜகவில் நன்கு தெரிந்த பிரபலமான ஒரு ஸ்டார் தலைவர், அவர் மறுக்க முடியாது. அந்த பாஜக இன்னைக்கு ரொம்ப பிரபலமான தலைவர் அண்ணாமலை தான். ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு திராவிட தலைவர் மாதிரியே இருக்காரு. அவர் இருப்பது ஏதோ காவி கட்சி, அவர் இருப்பது ஏதோ சங்கி கட்சி எல்லாம் சொன்னாலும் கூட அவர் வே ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க திராவிட தலைவருக்கான அத்தனை குணங்களும் கொண்டு அவர் ஒரு பாஜக செயல்படுறாரு. அதான் தமிழக மக்கள் கிட்ட எடுபட்டார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றவங்களும் அப்படி இல்லை. இப்போ நயினா நாகேந்திரன் அப்படியே அங்கே திராவிட கட்சி தான் வந்தாரு. ஏதாவது பேசுறாரா, ஏதோ பாஜகவே இருந்து வளர்ந்தவர் மாதிரி இருக்காரு. அப்படிதான் ரொம்ப சைலண்டா பேச கூட முடியாதவரா இருக்காரு. அப்படி இருக்கிற அண்ணாமலைக்கு அந்த லிஸ்ட்ல ஏன் இடம் பெறாம வச்சாங்க? ஏன் இடம்பெறவில்லை? இருக்கிற பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அந்த லிஸ்ட்டை உருவாக்குறவங்க, மோடியை யார் வரவேற்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட்டை உருவாக்குறாங்க. அதுல அண்ணாமலை பேர் சேர்த்திருக்கணும்ல, ஏன் சேர்க்கல? சேர்க்காம தப்பன அப்படி இப்ப பேச்சு வந்துருச்சு. அப்படின்னா ஏன் அதை செஞ்சாங்க? ஏன் செய்யல? ஏன் உள்ள அவர் பேரை சேர்க்கல? பேரை சேர்க்காம விட்டது யாரு? ஏன் வானதி என்ன பேசினாங்க? இதெல்லாம் பாஜக விசாரணை நடக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, பேரை சேர்த்திருக்கணும். அவரா என் பேரை சேர்த்துக்குங்க, நானும் அவரை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார்ல. அவரு தலைவரா இருந்தவர், தமிழக பாஜகவோட தலைவரா இருந்தவர், கணிசமான ஒரு பாப்புலாரிட்டியை கட்சிக்கு கொண்டு வந்தவர், அவருக்கு ஒரு கெத்து இருக்கும்ல. இதனால என்னாச்சுன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சை உருவாயிருச்சு. அண்ணாமலைக்கு இடம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கொந்தளிச்சிட்டாங்க. அவருடைய பெரிய தொண்டர் படை இருக்கு இல்லையா, அண்ணாமலை ஆர்மி, கொந்தளிச்சிட்டாங்க. எங்க சோசியல் மீடியால அதான் அடிக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், தேர்தல் சமயங்க, இன்னும் ஒரு 24 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அந்த சமயத்துல போய் பாஜக இப்படிப்பட்ட பிளவு ஏற்படுத்துகின்ற கருத்து பரிமாற்றங்கள் பாஜக அதிமுக கூட்டணியை பாதிக்கும் அப்படின்னு பாஜக ரொம்ப நினைக்குது. ஐயா, பாஜக பாதிக்கும் நினைக்குது. பாஜக நிக்கிற இடங்கள் கொங்கு மண்டலத்துல ஒரு 4 இடங்கள் நிக்கிறாங்க. முக்கியமாக கோவை வடக்கில் நிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் இன்னும் முடிவாகலைங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அதை தவிர வேற சில தொகுதிகளில் நிக்கிறாங்க. அந்த மாதிரி மொடக்குறிச்சியில நிக்கிறாங்க, அவினாசில நிக்கிறாங்க. இங்க நிக்கிற சமயத்துல அங்க அண்ணாமலைக்கு பெயர் மட்டுப்படுத்தப்படுது, அவருக்கு இருட்டடிப்பவர் செய்யப்படுகிறார் அப்படின்னா பாஜகவுடைய ஏர்டன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப அப்படியே அடிய மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே வெறுப்பாகி, வேண்டாங்க இந்த தடவை திமுக போடலாம், நோ தாவேக்கா போடலாம்னு மாறிடுவாங்களோ அப்படின்னு பாஜக மேலிடம் கவலையோடு இருக்குங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு போட்டியிடுவதற்கு இடத்தை கேட்டு வாங்கி இருக்க வேண்டும். யாரு எடப்பாடியோட பேசினாங்களோ, யாரு பார்கென் பண்ணாங்களோ, யாரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ அவங்க வாங்கியிருக்கணும். முக்கியமாக திரு நயினா நாகேந்திரன், திரு எல் முருகன் இங்கெல்லாம் வாங்கியிருக்கணும். ஆனா அண்ணாமலை போட்டியிடாத மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அண்ணாமலை ஃபாலோவர்ஸுக்கு இருக்கு. அண்ணாமலை அப்படியே அவங்க தொண்டர்களா இல்லாதவங்களும், பாஜக வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் நினைத்தவர்களும் கூட, நடுநிலையா இருந்தவர் கூட அண்ணாமலைக்கு ஒரு பிளேஸ் வாங்கியிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க. என்னுடைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. சென்னையில அண்ணாமலை நிக்கிறோம், முக்கியமாக டி நகர்ல நிக்கிறோம், வேளச்சேரியில் நிக்கிறோம். அப்படி நின்னார் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பலம் வாய்ந்த தலைவராக அவர் அடையாளம் காணப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டி நகர் தான் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக அதிக அளவுக்கு இடம் வாங்கிய தொகுதி. அதுல அதிமுக குறைந்த வாக்கள் வித்தியாசத்துல தோத்துச்சு, திமுக குறைந்த வாக்கள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சது. ஆகையில அந்த தொகுதியை பாஜக பெற்று தனக்கு சாதமாக்கி கொண்டு அண்ணாமலை நினைச்சாங்க. சரி போகுது, கோவை மாவட்டத்துல கோவையில கவுண்டமாலயம் வாங்கியிருக்கணும், சிங்கநல்லூர் வாங்கியிருக்கணும், பல்லடம் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் வாங்கவே இல்லை, கேட்க கூட இல்லை. கேட்டு இருந்தால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இதனால இப்போ தொகுதிகளை மாத்தி கொடுப்பீங்களா, கொஞ்சம் சேர்த்து கொடுப்பீங்களா அப்படின்னு எடப்பாடியில கேட்கறாங்க. கேட்கவே தயங்குறாங்க. இந்த பாஜக தலைவர்களுக்கு எல்லாமே என்னன்னா, எடப்பாடியை கோச்சுக்கலாமா, அவரை முறைச்சுக்கலாமா,
அப்புறம் அதிமுக தொண்டர்கள்லாம் தனக்கு வேலை பார்க்காம போய் கடைசியில் இந்த தேர்தல் அப்புறம் பல்பு வாங்கிட்டு என்ன பண்றது, இதுல ரொம்ப பயப்படுறாங்க அவங்க. அதில் எடப்பாடி பேச ரொம்ப பயப்படுறாங்க. அந்த எல்லா தொகுதியிலுமே அதிமுக தொண்டர்கள் நம்பியே பாஜக மூத்த தலைவர் இருக்காங்க. ஐயா, அதிமுக அல்லாமல் பாஜகவுக்கும் ஒரு ஓட் பேஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, இது தங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு நம்ப மறுக்கிறாங்க. அண்ணாமலை அது சாதிக்க முடிந்திருக்கும். நிறைய இடத்துல சொன்னாங்க வானதி சீனிவாசன் தானும் அண்ணாமலை ஆதரவாளர் தான், அவர் தேர்தலில் போட்டியிட தானும் விரும்புவதாக. ஆனால் காட்சிகள் மாறுகிறது என்றால் கோவை வடக்கு தொகுதியில கூட அண்ணாமலை நிறுத்திடுவாங்களோ ஒரு பேச்சு இருக்கு. அப்புறம் வானதி சீனிவாசன் இந்த தடவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம், அந்த பேச்சு இருக்குங்க. இப்ப பியூஷ் கோயல் வராரு சென்னைக்கு, அவர் என்ன பேச போறாருன்னா எடப்பாடி கிட்ட மேலிடத்துல சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் இடம் எல்லாம் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு இடம் கொடுப்பதா அப்படின்னு எடப்பாடி நினைச்சுதான் இருந்தாரு. அண்ணாமலை வளர்த்து விடக்கூடாதுன்னு எடப்பாடி நினைச்சாரு. எடப்பாடி நினைக்கிறது ஓகேங்க, பாஜக இருக்கிறது நினைச்சா என்ன பண்றது? இப்போ என்னாச்சுன்னா எடப்பாடி மனசுல அண்ணாமலைக்கு இடம் இல்லை என்று பாஜக தொண்டர்கள் நினைத்து அவர்கள் பாஜக மீது இருக்கின்ற தங்களுடைய ஈர்ப்பை குறைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டு பாஜக அணியில் அதிமுக இருப்பதால் அதிமுகவுக்கு ட்ரெடிஷனலாக வாக்களிக்கின்ற பாஜக மனது கொண்ட வாக்காளர்கள் கூட இந்த தடவை மாற்றி வாக்களிக்கலாம். ஏன் திமுக போட்டா என்ன வேண்டாம், தாவேக புதுசா வந்திருக்கு, அவங்க 2 பேரும் இல்லாம நிக்கிறாங்க, அவங்களுக்கு வாக்களிச்சிட்டா என்ன, இப்படிங்கிற எண்ண ஓட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது எடப்பாடி மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி போகுது, அண்ணாமலை கேட்டானா கொடுத்தலாம் என்ன அப்படிங்கிற எண்ணத்துல அவரும் இருக்கிறாரு. சரி போனா போகுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சரி ஒரு இடம் மாத்தி கொடுக்கலாமா, சிங்கநல்லூர் கொடுத்துட்டலாமா, இல்ல கவுண்டமாலையும் கொடுத்துடலாமா எண்ணத்துக்கு கூட வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னா அங்க இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் அவங்க ஆதரவு கொடுப்பாங்களாங்கிற எண்ணமும் இருக்கு. அங்கே எஸ்பி வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங் ஹேண்ட். அங்கே ஒருவேளை அவர் சொன்னார் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி நிக்கிறாரு, எஸ்பி வேலுமணியை ரொம்ப நெருக்கமான அமராஜுடன் நிக்கிறாரு. அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பி வேலுமணி எப்படியும் ஜெயிக்க வச்சிருவாரு, செந்தில் பாலாஜி குறைவில்லை, அவரும் அந்த பகுதியில் நிக்கிறதுனால ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும். அதெல்லாம் சரி வடக்குல என்ன பண்ணலாம், சரி சிங்களந்து கொடுத்தலாமா கவுண்டமாலையும் கொடுத்தலாமாங்கிற எண்ணம் அவங்க கிட்ட அரும்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர்களுக்கு பயன்பட்டது என்றால் ரொம்ப நல்ல அளவுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஆனா அண்ணாமலையை இப்படி அலக்கழிச்சிட்டாங்களே அப்படின்னு அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஃபேன், விசிறிகள் எல்லாமே கோபத்தில் தான் இருக்காங்க. முக்கியமா இந்த நிகழ்வு நடந்ததுல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. இது பாஜக தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்குது. எங்க இதெல்லாம் பண்றீங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சை இருக்கு, இங்க தொகுதி வாங்கினதுலே சரியாக வாங்கல, அதுல பாஜக வெல்லக்கூடிய இடங்கள் ரொம்ப கம்மி, 4 தான் தேர்வு மாதிரி தெரியுது, எல்லா அமைச்சர்கள் போட்டியிடுகிற இடங்களா பார்த்து எடப்பாடி பழனிசாமி தலையில கட்டிட்டாரு. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்துல பாஜக ரொம்ப வலுவால அங்கே கொடுத்துட்டாரு, கோவை மாவட்டத்துல வலுவா இருக்கு அங்கே கொடுக்கல. இப்படி எல்லா எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை சொன்ன ஃபார்முலா என்ன, அதிக அளவுக்கு தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும். இப்பொழுது போட்டியிடுகின்ற தொகுதிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடிய தொகுதிகளா இருக்கு. வாங்கினது 27, ஆனா ஜெயிக்கிறது 4 அப்படின்னா அப்புறம் என்னத்துக்குங்க? இதுதான் அண்ணாமலை வைக்கிறாரு. இது மேல்மட்ட வரைக்கும் போயிருச்சு. என்னதான் அமித்ஷா இதுல தலையிட்டு செய்திருந்தாலும் கூட இந்த ஏற்பாடு சரியில்லை, இந்த கணக்குகள் சரியில்லை அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. இதை மாற்றி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்க போகுது. அதுல கொடுத்த இடங்கள் எல்லாம் திருப்பி வாங்கிக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கும் மறுபடியும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிமுக வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்கிறது இருந்தாலும் அண்ணாமலை நிக்கிறதுனால அதிமுகவிலும் அவருடைய விசிறிகள் இருக்கிறதால அவர்கள் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதற்கு கடுமையாக பிஜேபி பார்கன் பண்ணி ஆகணும். எடப்பாடி பழனிசாமியை இறங்க வைக்க வேண்டும். ஏனென்றால் பல தொகுதிகளில் விஜய் மேலே வருவதற்கான சாத்தியங்கள் இருப்பது போல தெரிகிறது. இதை கணக்கில் கொண்டாவது வாக்குகள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாஜக ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது. சரி எதிர்கட்சி ஓட்டுகள் விஜயால பிரிங்கிறத விட அண்ணாமலையால பாஜக ஓட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பாஜக தோக்குறது மட்டுமல்ல அதிமுக கடுமையா தோத்துருவேன் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அண்ணாமலைக்கு ஒரு கட் அவுட் வைக்கக்கூடிய நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டது என்றால் ஓரளவு வெற்றி சாத்தியம். நன்றி, வணக்கம்.